நேற்று நைட்டு வடித்த சாதம் தான் இன்றைக்கி நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த சாதத்தை வந்து தனியாக தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துருந்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இது மாதிரி நீங்களும் நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. என்ன பதத்தில் இருக்குன்னு பாருங்கள். நான் தண்ணி வந்து ரொம்ப அளவாக விட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக ரவை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரவை நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா இதை கிளறி கொடுக்கணும். இப்போ இது கெட்டியாக இருக்கனால கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரவை சாப்பாட்டில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கிளறியாச்சு. இருந்தாலும் இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. நம்ம தோசை சுடும்போது இந்த பதம் வந்து பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ரவை வந்து நேரம் ஆக ஆக அது ஊறி வர்றதுனால தண்ணியை ஃபுல்லாக நல்லா இழுத்துடும். அதனால் இப்போ கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கலந்து எடுத்துருக்கேனே, இதே மாதிரி நீங்களும் கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்ம தோசை ஊற்றும் போது அந்த தோசையை வந்து பெரட்ட முடியாது, பிஞ்சு போய் வரும். இப்போ இதை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைப்போம். நம்ம ரெடி பண்ண மாவு நல்லா ஊறட்டும். இப்போ 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். ரவை நல்லா நம்ம பழைய சாதத்தோடு நல்லா ஊறி வந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டே தெரியல. அப்படியே நம்ம அரிசி உளுந்து போட்டு அரைச்ச மாவு மாதிரியே இருக்குது. இப்போ இது கூட நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கூட உங்களுக்கு வந்து சீரகம் இல்லை லைட்டாக சோம்பு சேர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம தோசை கடாயை வந்து ரெடி பண்ணலாம். இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் தடவி இருக்கு. சட்டி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவை ஊற்றலாம். இது மாதிரி மொந்தமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பெரட்டுறதுக்கு நல்லா வரும். தோசையோட விளிம்புகளில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். தோசையை வந்து நம்ம பெரட்டி போட்டாச்சு. நல்ல மொந்தமாகவும் சூப்பராக நல்லா ஊத்தாப்பு மாதிரி இருக்கும். அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டும் பச்சை மிளகாயோட டேஸ்ட்டும் ரவையோடு சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பெரட்டி கொடுக்கலாம். நம்ம ரெடி பண்ண தோசை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இது கூட நான் தக்காளி தொக்கு சாம்பார் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஃபீட்பேக்காக சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் மாவு மட்டும் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. அதாவது மாவு நான் சொல்கிறது வந்து நம்ம பழைய சாதமும் ரவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு தாங்க. தண்ணியாக கலந்தீங்க அப்படின்னா பெரட்டுறதுக்கு வராது. கெட்டியாக இருந்தால் தான் பெரட்டுறதுக்கு வரும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.